பெரியார்னா உயிர். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அக்டோபர் 2 காந்தியின் பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜரின் இறந்த நாள். செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாள், நடிகர் எம்.ஆர். இறந்த நாள். அப்போ எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே தலைவர் நினச்சிருக்காரு. ஒரு கேரவன் கொடுத்தாருங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் 1 லட்ச ரூபான்னு பெரியாருடைய சுற்றுப்பயணம். இப்போ வந்து ஜிடி நாயுடு மியூசியத்தில் இருக்குது. ஜிடி நாயுடு ஐயா தாத்தா ரொம்ப தோஸ்து. பட்டு திராவிட கழகத்துலேயும் கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு. தாத்தா வந்து பெரியாருக்காக ரெடி பண்ணார். இம்போர்ட்டட் மிஷின், ஃபாரின் கம்பெனி இன்ஜினு. அந்த மரப்பலகெல்லாம் எப்படின்னா வெட்டி வேர் இருக்குல்ல, வெட்டி வேர் கிடையாது, ஸ்ட்ராங் வுட்டு. ஆனால் வெயில் உள்ளே வராது. ஃபேன் போட்டால் சில்லுன்னு ஒரு காற்று. எப்படி சார் உள்ள பாத்ரூம் பெரிய கஷ்டம். பெட்டு, டைனிங் ஹால், மீட்டிங் ஹால். இவர் பேசிக்கலி இஸ் மெக்கானிக் இல்லை. ஆமாம். ப்ளஸ் ப்ளம்பரு. எப்படி கனெக்ஷன்ஸ்லாம் சொல்லி பக்கா பண்ணி பெரியாரையோட 75வது பிறந்த நாளுமோ கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. எனக்கு வருத்தம் என்னென்னா, கவர்மெண்ட்டில் படம் எடுத்தாங்க. இப்போ தந்தை பெரியார் பற்றி சத்யராஜன் நடித்தார். நானும் தாத்தா வேஷம் நடித்தேன். ஒரு ஷாட்டு கூட அந்த வேன் கொடுத்தது போடவே இல்லை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.